ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம சரவணன், மயில் 2 பேரும் ஹனிமூன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமா வருவாங்க அப்படின்னு பார்த்தா, சரவணன் ஒரு பக்கம், மயில் ஒரு பக்கம் முகத்த தூக்கி வச்சுக்கிட்டு வராங்க. ஆனா, மயில் வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சன்ல வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா, சரவணன் மட்டும் சோர்ந்து போய் அவர் பாட்டுக்கு ரொம்ப டல்லா இருக்காரு. அதுவும் பாண்டியன் பேசினா ஒழுங்கா முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஹனிமூன் போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கணும்ல, ஏன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சரி நம்ம கோமதியும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க. கதிர்கிட்ட வேணா பேச சொல்லலாமா அப்படின்னு. அவன் என்ன பெரிய ஹெட்டா, நானே பேசுகிறேன் அப்படின்னு சரவணனை கூப்பிட்டு வாடா என் கூட அப்படின்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டீ சொல்கிறியாடா அப்பாவுக்கு அப்படின்றாங்க. என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்றாங்க. நான் கொடுக்குறேன்டா சொல்லுடா அப்படின்னவும் நம்ம சரவணன் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்பா எனக்கு என்னமோ மயிலு குடும்பத்து மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மொட்டையாக சந்தேகம்னு சொன்னால் என்னடா அர்த்தம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்லைப்பா அவங்க என்னமோ ரொம்ப லக்ஸூரியாக வாழ்ந்துட்ட மாதிரி அது இதுன்னு ஆசைப்படுறாங்க. நான் கொடுக்கட்டுமா, நான் அனுப்பட்டுமா, நான் காசு தரட்டுமா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் ₹1 கூட அவங்க சைட்லேருந்து வந்ததே இல்லை. மயிலுக்கிட்ட ஒரு ₹500 கூட இல்லை. இப்படி கூட இருப்பாங்களா? நம்மக்கிட்ட கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் பொண்ணுக்கிட்டையாவது கொடுத்து வச்சுருந்துருக்கணும்ல அப்படின்றாங்க. இப்போ என்னடா நீ எடுத்துகிட்டு போன பணம் இது பத்தலையா அப்படின்னு. இல்லைப்பா நான் அதுக்காக சொல்ல வரல அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அந்த குடும்பத்து மேலே சந்தேகமாக இருக்குது. மயிலோட அம்மா நடந்துக்கிறதுலையும் சந்தேகமாக இருக்குது. மயில் இது வரைக்கும் என் முன்னாடி ஒரு நாள் கூட அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினதே இல்லை. மறைஞ்சு தனியாக போயிட்டு பேசுகிறா. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏமாந்துட்டோமோ, நம்மளை ஏமாற்றிட்டாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் சரவணன் இப்படி சொல்லி நம்ம பாண்டியன் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒரு வேளை தப்பான பொண்ணை நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இந்த யோசனை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.